பிஜேபி மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சேகர். இந்த பதிவு யாருக்குன்னா அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு தான். அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இதை பார்க்கும் வர என்னோடய காவி சொந்தங்கள் அனைவரும் இதை ஷேர் பண்ணணுன்னு அன்போட பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா அண்ணே திருமாவளவன் அண்ணனே, அது எப்படிண்ணே எங்கெங்கெல்லாம் தீவிரவாதிகள் வந்து அப்பாவி மக்களை கொன்று குவிக்காங்களோ அங்கெல்லாம் போய் அந்த தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக இருக்கீங்களேண்ணே, அது எப்படிண்ணே சொல்லுங்கள். ஆனால் செத்தவங்க நல்லவன் யார் கெட்டவன் யாருன்னு தெரிஞ்சானே செத்தாங்க. அவங்க இல்லைனா இவங்கள மாதிரி தீவிரவாதிகளா இல்லை கொள்ளை அடிக்கிறவனா, இந்த டிஎம்கே காரனை மாதிரி பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பண்ணுறவனா, யாருன்னே அவங்க ஒரு சுற்றுலா போனவங்க, சரி இங்கெல்லாம் வேலை பார்த்துட்டு டயர்டாக இருக்குன்னு ஒரு சந்தோஷமாக கொஞ்ச நாள் ஃபேமிலியோடு இருந்துட்டு வருவோமேனு போகிற சுற்றுலாத்தலத்தில் நீ ஹிந்துவா என்னென்னு கேட்டு கேட்டு சுட்டு கொண்டிருக்கிறான். அத்தை பெரிய ஒரு மதவெறி பிடிச்ச தீவிரவாதியை போய் நீங்கள் ஆதரிக்கீங்களேண்ணே. நீங்கள் ஏன்னா நீங்கள் உங்களோட இது மட்டும் இல்லைண்ணே, இந்த காவேரி பிரச்சனையிலையும் தமிழ்நாட்டில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் வந்து தமிழ்நாட்டுக்கு ஆதரவாக செயல்படும். அதே மாதிரி பெங்களூரில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் வந்து பெங்களூருக்கு ஆதரவாக. ஏன்னா இதில் உங்கள் நிலைப்பாடு என்னென்ன? இந்த செந்தி ஒரு படத்தில் சொன்ன மாதிரி தென்னை மரத்தில் ஒரு குத்து, அங்கே அந்த சின்ன ஏணி சின்னத்தில் ஒரு குத்துன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி இங்கேயும் ஒரு குத்து அங்கேயும் ஒரு குத்தானே, ரெண்டு பேரும் அடிச்சுட்டு கிடக்கணும். நீ நல்ல இடையில இருந்துக்கிட்டு நல்லா மக்களை ஏமாற்றிக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு வந்தால் காவிரி தண்ணி காவிரி உரிமையை பெறணும் வைக்கணும், உடனே ஒரு மத்திய அரசை ஒரு குறை சொல்கிறது, மோடி அரசாங்கத்தை குறை சொல்கிறது. இதே கர்நாடகா போயிட்டு தமிழகத்துக்கு தண்ணி கொடுக்கக்கூடாது. என்னென்ன உங்கள் வெட்ட வேஷம் வெளிப்படையாக வெட்ட வெளிச்சமாக தெரியுதுண்ணே. ஏன்னா உங்களை மாதிரி ஒரு பச்சோந்தியை நான் என் லைஃப்பில் பார்த்ததும் கிடையாது, இனி பார்க்க போகிறதும் கிடையாதுண்ணே. ஆனால் நீங்கள் இப்போ என்ன சொல்லியிருக்கிறீங்க, பாகிஸ்தான் மேலே போர் தொடுக்கக்கூடாது, அவங்கள உலக நாட்டில் போய் அவங்கள என்னத்தை அம்பலப்படுத்தணும், என்னத்தை அம்பலப்படுத்தணும். இதே உங்கள் வீட்டில் செஞ்சாலும் நீங்கள் என்னென்ன பண்ணியிருக்க போகிறீங்க? நீங்களும் காசை வாங்கிக்கிட்டு நீங்கள் தான் தீவிரவாதியை, நீங்கள் தீவிரவாதி, ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் தீவிரவாதி. ஏன்னா நீங்கள் ரெண்டு பேரும் தீவிரவாதிகளுக்கு எவ்வளோ ஆதரவாக செயல்படுத்தீங்கன்னு உங்களோட வீடியோவில் இப்போ தானே ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டே வரேன். எவன் தப்பு பண்ணினாலும் சரி அவனுக்கு ஆதரவாக, நீங்கள் அந்த தப்பு பண்ணுறவனுக்கு ஆதரவாக நீ இன்னும் நல்ல தப்பு பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு இருக்கேன். நீங்கள் நல்லா தப்பு பண்ணுங்க, நான் அப்போ தான் உங்களை வச்சா அரசியல் பண்ண முடியும்னு அரசியல் பொழைப்பு நடத்திக்கிட்டு இருக்கீங்கண்ணே. கேவலமான ஒரு கேடுகட்ட ஒரு என்ன ஜென்மம்னே சொல்ல தெரியலண்ணே. உங்களை உண்மையிலேயே ரொம்ப வருத்தமாக இருக்குண்ணே. ஆனால் அமித்ஷாஜியை பதவி உலக சொல்கிறீங்களேண்ணே, கள்ளக்குறிச்சியில் 69 பேர் இது வரைக்கும் உங்களோட அரசியல் வாழ்க்கையில் இது மாதிரி ஒரு சாவை, இதில் நீங்கள் வெக்கமே இல்லாமல் ஒரு சூடு சோறனை, ஐயோ இவங்க கூட தான் நம்ம கூட்டணியில் இருக்கோம், இவங்க ஆட்சியில் தான் கள்ளச்சாராயம் குடிச்சு இத்தனை பேர் செத்தான், அத்தனைக்கும் மது எவன் தயாரிக்கானா அவனை கூப்பிட்டு ஒரு மதுக்கடை மாநாடு, மது ஒழிப்பு மாநாடு போட்டிங்க பாருங்கண்ணே. உண்மையிலேயே நீங்கள் தமிழர்களை நீங்கள் மாதிரி ஒரு முட்டாப்பையில் தமிழர்களில் ஒரு முட்டாப்பையை கேனப்பையன்னு நினச்ச மாதிரி நீங்கள் நினச்ச மாதிரி எவனுமே நினச்சிருக்க மாட்டாங்கண்ணே. ஏன்னா நீங்கள் தானே கூட்டணி கட்சியில் இருக்கீங்க, டிஎம்கே ஆட்சி தானே தமிழகத்தில் நடக்குது. அந்த மதுபானம் தயாரிக்கிறதெல்லாம் யார்? நீங்கள் உங்கள் கூட மேடையில் வந்து இருந்தானே அவன் தான் மதுபானத்தவே தயாரிக்கான். இப்படி 8-9 கோடி மக்களை குடிக்காதுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக நீ மதுபானம் தயாரிக்கிற ஆலையை மூடிட்டேன்னா அவன் என்ன செய்வான் சொல்லுங்கள் பார்க்கலாம். கள்ளச்சாராயம் காய்ச்சிருவான்னு சொல்லுவீங்க. போலீஸ் எதுக்கு இருக்குது? போலீஸை விட்டு நீ கரெக்டான முறையில் ஆக்ஷன் எடுத்தால் அவன் எப்படி கள்ளச்சாராயம் காய்ச்சுவான்? சரி, நீங்கள் அமித்ஷாவை இத்தனை உயிர் பதவி போனதுக்காக நீங்கள் வந்து பதவி விலக சொன்னீங்கண்ணே. காஷ்மீரில் உங்கள் கூட்டணி கட்சி காங்கிரஸ் ஆட்சிக்காரங்க தானே அங்கே ஆட்சி பண்ணுதார், பரக் அப்துல்லான்னு. அப்போ நீங்கள் அவரை தானே பதவி விலக சொல்லியிருக்கணும். நீங்கள் எப்படின்னா அமித்ஷாவை சொல்கிறீங்க? சொல்லுங்கள். உங்களோட வெறுப்பு பூரா என்ன, ஒருவேளை வெறுப்பில் சொல்கிறீங்களா, இல்லைன்னா ஐயோயோ இவங்க நம்மளை எதுவும் வந்து நோண்டுவாங்களோ, நம்மளை எதுவும் நமக்கும் அதுக்கும் தொடர்பு இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்களோன்னு பயத்தில் உளறுறீங்களா, இல்லைனா ஐயோயோ இஸ்லாமியர்களை பூரா இவங்க, ஏன்னா எங்கே குண்டு வெடிப்பு நடந்தாலும் சரி அந்த அப்புறாணி இவங்க வந்து நேருக்கு நேரம் சண்டை போடுறது கிடையாது. நேருக்கு நேரம் சண்டை போடுறது இல்லாமல் எத்தனையோ ஒரு இந்த நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் சேவை செய்கிற எத்தனையோ இஸ்லாமியர்கள் இருக்காங்க. அவங்களோட பேரெல்லாம் கெடுக்கிற மாதிரி இவனுங்க என் அன்பு தமிழ் சொந்தங்களாக இருக்கட்டும், அண்ணன் திருமாவளவன் அவர்களாக இருக்கட்டும், ஏன்னா எங்கெல்லாம் குண்டு வெடிப்பு நடக்கும் அப்புறம் ஏன்னா பொதுமக்கள் கூடுற இடத்துல அவன் வேலைக்கு போயிட்டு வருவான், ஒரு குழந்த வரும், ஸ்கூல் போகிறப்ப எவன் வந்தாலும் அந்த பொது இடத்துல வச்சு குண்டு போட்டு கொள்வது யாருன்னே கொள்ளுதா சொல்லுங்கள். நீங்கள் ஒரு குறிப்பிட்ட மதத்து மேலே நீங்கள் வன்மத்தை காட்டுதீங்கன்னு சொல்கிறீங்க. அந்த குறிப்பிட்ட மதத்து மேலே வன்மத்தை காட்டணும்னு எங்களுக்கு எதுவும் ஆசையானே. அதில் எத்தனையோ நல்லவர்கள் இருக்காங்க.
அவங்களெல்லாம் சொல்லவே இல்லையே. ஆனால் அதை பண்ணுறது யாருண்ணே சொல்லுங்கள். அந்த ஒரு குறிப்பிட்ட மதம் தான் இந்த மாதிரி ஒரு மனிதாபிமானற்ற செயல்களை செய்கிறது யார்? நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து பாருங்கள். ஏன்னா ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் உண்மையிலேயே நான் உங்களோட வீடியோக்களெல்லாம் உங்களோட வீடியோவும் ஆலூர் ஷானவாஸ் அவர்களோட வீடியோவும் பார்க்கும்போது அந்த தீவிரவாதிகளை உருவாக்குறதே நீங்கள் தான்னு எனக்கு சந்தேகமாகவே இருக்குண்ணே. சந்தேகமாக இருக்கிறத விட உண்மையோ என்னமோ. ஏன்னா கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து உங்களோட அரசியல் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு சாவு எங்கேயுமே நடந்திருக்காது. அப்படி ஒரு சாவு நடந்துச்சு. 69 பேர் இன்னுமே உழைக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுற லெவலுக்கு அந்த கள்ளச்சாராயத்தை குடிச்சிட்டு கிடக்காங்க. அது உங்கள் ஜாதிக்காரங்க தான். அதே மாதிரி மரக்கணத்தில் 22 பேர் செத்தாங்க. இந்த உங்கள் ஆட்சியில் டிஎம்கே ஆட்சியில் இப்படி கொத்து கொத்தாக சாவுதாங்களே. பெண்களுக்கு எதிரான குற்றம் ஒவ்வொரு நாளும் எப்படின்னே தலைக்க. அதுலேயும் இந்த அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே போய் ஒரு டிஎம்கேக்காரன் அந்த சோழியை பார்த்தானே. அப்போ நீங்கள் முக ஸ்டாலினே நீ எல்லாம் என்ன ஆட்சி பண்ணுற, நீ ஆட்சி பண்ணவே உனக்கு தகுதி கிடையாதுன்னு சொல்லி நீங்கள் அவரை எதிர்த்துலன்னே நீங்கள் சொல்லியிருக்கணும். சொல்லுங்கள், இது டெல்லியில் நடந்தது யாரோட தோல்வினே? நீங்கள் உண்மையிலேயே அண்ணன் நீங்கள் உங்களை மாதிரி ஒரு பச்சோந்திய, உங்களை மாதிரி ஒரு கேடுகட்ட கேவலமான ஒரு அரசியல்வாதியை என் வாழ்க்கையில் நான் பார்த்ததே இல்லைண்ணே. நான் ஏன் உங்களை குறிப்பிட்டு சொல்கிறேன்னா, எனக்கு இந்த அரசியலை பற்றி கொஞ்சம் ஓரளவு என்னோட 18 வயசு 18 வயசில் எனக்கு அந்த 2009 ஈழத்தில் நடக்கும் போதெல்லாம் உங்களோட ஸ்பீச்சையும் வைகோவுடைய ஸ்பீச்சையும் கேட்டு நான் மெய் மறந்து உங்களையும் வைகோவும் தலைவராக ஏற்றுக்கிட்டு இருக்கேன். தலைவராக உங்களை ஏற்றுக்கிட்டதை நினச்சி ஒவ்வொரு நாளும் வெக்கப்படுதேன், வேதனைப்படுதேன்னு உண்மையா. ஏன்னா உங்களை மாதிரி ஒரு பச்சோந்தி அரசியல்வாதி இருக்க வாய்ப்பே இல்லை. அது இந்த தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக செயல்படுறதுல உங்களை அடிச்சுக்க எனக்கு தெரிஞ்ச ஆளே இல்லவே இல்லை. உண்மையிலேயே ரொம்ப வருத்தமாக இருக்குது. என் அன்பு தமிழ் சொந்தங்கள் அனைவரும் இவரோட ஸ்பீச்செல்லாம் எடுத்து பாருங்கள். இந்த டிஎம்கேயை இவர் பேசின மாதிரி கேவலமாக, இவரும் வைகோவும் பேசின மாதிரி ஒரு கேவலமாக வேறு எந்த அரசியல் தலைவர்களும் டிஎம்கேவை இந்த கிளி கழிச்சது கிடையாது. அதன் தலைவர்களையும் இவ்வளோ கேவலமாக பேசினதே கிடையாது. அப்படியெல்லாம் பேசிட்டு இந்த தீவிரவாதிகளுக்கு ஆதரவானோன்னா இவங்கெல்லாம் ஒன்று கூடிக்கிட்டாங்க. காங்கிரஸு டிஎம்கே வைகோ கட்சி விடுதலை சிறுத்தைகள் இவங்கெல்லாம் எதில் ஒன்றா சேர்ந்துட்டாங்கன்னா இந்த தீவிரவாதிகளை காப்பாற்றி விடுறதுல இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க. ஒன்று சேர்ந்து இப்போ கொள்கை கூட்டணி. என்ன கொள்கை? அப்புறாணி மக்களை கொள்வது தான் கொள்கையா? இப்படி கொண்டுட்டு பழியை போய் பாரதிய ஜனதா கட்சி மேலே போட்டுட்டு ஆர்எஸ்எஸ் மேலேயும் பழியை போட்டுட்டு நம்ம அந்த ஓட்டுக்களை வாங்கிக்கலாம் வச்சுக்கலான்னு அரசியல் பிச்சைக்காக அப்புறாணி உயிர்களை பழி கொடுக்கீங்களேண்ணே. உண்மையிலேயே என்ன உங்களை அந்த கடவுள் சும்மா விட மாட்டார். என் தமிழக மக்களும் வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் உங்களுக்கு தக்க பதிலடி கொடுப்பாங்க. என் அன்பு தமிழ் சொந்தங்களை, இந்த திருமாவளவனோட உண்மை முகத்தை இவர் பேசின நான் சொல்கிறதுக்காக நீங்கள் நம்ப வேண்டாம். இவர் பேசின வீடியோகளெல்லாம் யூடியூப்லேயும் சமூக வலைதளங்களையும் எவ்வளவோ வருது. இவர் பேசின வீடியோக்களையும் வைகோ பேசின வீடியோக்களையும் என் அன்பு தமிழ் சொந்தங்களை நீங்கள் நல்லா கூர்ந்து கவனித்து கேட்டு இவங்க யாருன்னு இவங்க முகத்தெரிய 2026 சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் கிழிக்கணும். நல்லவன் யார், கெட்டவன் யார், எவன் மதவாதி, எவன் தீவிரவாதத்தை ஆதரிக்காமன்னு நீங்கள் பார்த்து 2026 உங்களுக்கான கட்சி யார், மக்களுக்கான கட்சி யாருன்னு பார்த்து ஓட்டு போடணும்னு உங்கள் பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். என்றைக்கும் மக்களுக்கு பின்னால் பாரதிய ஜனதா கட்சி நிற்கும். பாரதிய ஜனதா கட்சியில் உள்ள அனைவரும் மக்களுக்கு பின்னால் நிற்பாங்க. இந்த 28 உயிர்கள் பலி போனதுக்கு எங்கள் அரசாங்கம் கண்டிப்பாக ஒரு கொடூரமான தண்டனை கொடுக்கும்னு உங்களுக்கு ஒரு உத்தரவாதம் அளிக்கிறோம். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.